அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் எல்லாருக்கும் விளங்காது, எல்லாத்தையும் விளங்க முடியாது என்று சொல்லக்கூடியவங்க இந்த 3-7 வசனம் இருக்கு இல்லையா, அதை ஆதாரமாக காட்டுவாங்க. அந்த வசனத்திலேயே குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் உள்ளன. அந்த வசனத்தில் உள்ள கருத்து என்னென்னா, குர்ஆனுடைய வசனங்கள் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று முஹக்கம், இன்னொன்று முத்தஷாபிஹி. முஹக்கம் என்று ஒரு வகை. முஹக்கம்னா திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். முத்தஷாபிஹி என்று சொன்னால் அது குழப்பம் ஏற்படுத்தக்கூடியது, 2 கருத்துக்கு இடம் தரக்கூடியது என்று அதுக்கு அர்த்தம். இப்போ குர்ஆனுடைய வசனங்கள் 2 வகையில் இருக்கிறது. அதில் ஒரு வகை முஹக்கம், அது எல்லாருக்கும் விளங்கும். இன்னொரு வகை முத்தஷாபிஹி என்ற இருக்கு, ஒரு வகை இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு கருத்தை வைத்து குர்ஆனில் விளங்க முடியாததெல்லாம் கூட இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டு குர்ஆன் விளங்கும்னு நுழைஞ்சிடக்கூடாது. எது எது விளங்காதுங்கிறது அறிஞர்கள் என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்கன்ட்டு ஒரு வாதத்தை வைக்குவாங்க. அப்போ இந்த முத்தஷாபிஹிண்டா என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது இந்த முத்தஷாபிஹி பற்றி போகிறதுக்கு முன்னாடி அரபு மொழி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அரபு மொழியில் வாவுண்டு ஒரு எழுத்துருக்குல, வா, இது பல அர்த்தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல். இந்த வான்னு சொன்னால் இன்னும், மேலும். இந்த உம்முங்கிறோம்ல, அவனும் இவனும் வந்தான்னு சொல்வதாக இருந்தால் ஒரு வா போட்டுக்கிறணும். வா போட்டால் என்னவாயிரும், அவனும் இவனும் வந்தான்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ என்ன செய்யணும், ஜா இப்ராஹிம், இப்ராஹிம் வந்தான். வ இஸ்மாயில், இஸ்மாயிலும். இந்த வாண்டு போட்டால் என்னவாகுது, ஜாண்டா வந்தான், இப்ராஹிம்னா இப்ராஹிம், ஜா இப்ராஹிம்னு சொல்லிட்டு வ இஸ்மாயில் அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்மாயிலும். இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் வருது, இன்னும். உம்மை பொருள்பாங்கல்ல, அவனும் இவனும் அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எது போட்டுக்குருவாங்க, வாண்டு போட்டுக்குருவாங்க. ஒரு 10 பேரை போடுறா இருந்தால் ஓ இஸ்மாயில், ஓ அப்துல் காதர்னு எத்தனை வேண்டாலும் போட்டாலும் அது அதில் ஒரு இம்மன்னா சேர்த்துக்கிறோம். அவனும் இவனும் 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 வந்தார்கள் சொல்கிறா இருந்தால் என்ன போடுவாங்க, வா போடுவாங்க. இந்த வா என்பது இன்னுங்கிற அர்த்தத்துக்கு, உம்முங்கிற அர்த்தத்துக்கு என்ன செய்யும், வரும். இந்த அர்த்தம் மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் பொருளற்றதாகவும் வரும். அதுக்கு என்ன செய்யாது, இன்னும்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. அது அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு காட்டுவதற்காகவும் இது வரும், வாவு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம், வழங்குதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு வா அஷ்ஹதுங்கிறோம். இது வேற ஒரு சென்டென்ஸ். இது இன்னுங்கிற அர்த்தம்லாம் அதில் வராது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னா அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நான் உறுதி கூறுறேன், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதி கூறுறேன், அடுத்த வாக்கியமே தவிர இது இன்னொன்னோட போய் ஒட்டுவதற்காக இந்த வாவு என்ன செய்யலை, வரல. அப்போ இந்த மாதிரி சும்மா ஒரு துவக்கமாகவும் என்ன செய்யும், ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாவை போட்டு என்ன செய்வாங்க, அடுத்த வாக்கியத்தை ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பித்தாலும் வாவு வரும். சென்டென்ஸே முடியாத இடத்துல வாவு வந்தால் இன்னும் அர்த்தம். வாக்கியம் முடிந்த பிறகு வாவு வந்துச்சுன்னு சொன்னால் அது அடுத்த வாக்கியம்னு காட்டுவதற்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். வாக்கியமே முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த வாக்கியத்துக்கு இடையில நுழைந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், இன்னும். இது போக இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. சத்தியமாக வெள்ளையிலி, இரவின் மீது சத்தியமாக, ஒஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, ஒல்லாசரி காலத்தின் மீது சத்தியம். அந்த வா தான் வருது எல்லாத்துலேயும். ஒஷம்சியில் வா இருக்குது, அந்த வாவுக்கு என்ன அர்த்தம், சத்தியமாகன்ற அர்த்தம். அது தனியாக தெரிஞ்சு போயிடும், அது இப்போ அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 வாவை மட்டும் விளங்கிக்கிறங்க. அதாவது இன்னுங்கிற அர்த்தத்துக்கு வாவு வரும், அடுத்த வாக்கியத்தினுடைய துவக்கத்தை காட்டுவதற்கு என்ன வரும், வாவு வரும். ஹுவல்லதி அன்சல் அலைக்கல் கிதாப், அவன்தான் இந்த வேதத்தை உமக்கு அருளினான், அவன்தான் இந்த வேதத்தை உமக்கு அருளினான். மின்ஹு ஆயாத்துன் முஹக்கமாத்துன், அதில் முஹக்கமான திட்டவட்டமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. ஹுன்ன உம்முல் கிதாப்,
அவைதான் இந்த வேதத்திற்கு தாய், அடிப்படையானது, தெள்ள தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடியது. உஹரு முத்தசாபிஹாத், மற்றொரு வகை வந்து முத்தசாபிகாக இருக்கிறது. முத்தசாபிகா அர்த்தம் வச்சுக்கிறோம், ஒரு வகை முஹக்கமாக இருக்கிறது, இன்னொரு வகை முத்தசாபியாக இருக்கிறது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வந்து வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் எத்தபியூன மாத்தசாபக மின்ஹு, அதில் முத்தசாபியாக இருக்கிறத அதை ஃபாலோ பண்ணுவார்கள், பின்பற்றுவார்கள். இப்திகா அல் ஃபித்னதி, குழப்பத்தை நாடி குழப்பம் செய்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க, முத்தசாபிகான வசனங்களை எடுத்துக்கொண்டு அவங்க பின்பற்றுவார்கள். வபுத்துகா தவீலிஹி, அதுக்கு விளக்கத்தை தேடி என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். ஆனால் ஒமா யாலமு தாலமுன்னு போட்டிருக்கு, ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டார்கள். பாயிண்ட் விளங்குதா? இதுதான் பாயிண்ட். அல்லாஹ்வை தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டார். எதனுடைய விளக்கத்தை? முத்தசாபிகான வசனத்தின் விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சாரார் என்ன செய்வாங்க, வந்து சொல்லுவாங்க. எல்லா தமிழாக்கங்கள்லையும் இப்படி தான் இருக்கும், சரியா? அந்த அதுக்கடுத்து என்ன வரும்னா, ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, ராசிஹூனா உறுதியானவர்கள், இல்முனா கல்வி, ராசிஹூன ஃபில் இல்மின்னா கல்வியில் உறுதியானவர்கள் அர்த்தம். இப்போ வந்து அந்த வா இருக்குல்ல, வர்ராசிஹூனங்கிறதுக்கு இந்த வா என்பதற்கு இன்னும் என்று அர்த்தம் கொடுத்து முன்னாடி சேர்த்துக்கொள்வதா, இதை தனி வாக்கியம் இங்கேருந்து ஆரம்பிக்குது என்று எடுத்துக்கொள்வதா என்றால் ரெண்டுக்கும் அரபு மொழி இடம் தருது. இப்போ வந்து இப்போ பாருங்களேன், மா யாலமு தாவீலஹு இல்லல்லான்னு இருக்கு, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு ராசிஹூன பில் இல்மி, இல்மில் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர யார் அறிய மாட்டார்கள், அல்லாஹ்வையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். இந்த வாவுக்கு உம்முன்ற அர்த்தம் கொடுத்தோம்னா, இந்த வாவுக்கு வந்து உண்மை பொருள் இன்னும்ங்கிற அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி அர்த்தம் வரும்? அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் இருக்குல்ல, இது எப்படி அர்த்தம் செய்யணும்னா அல்லாஹுவையும் ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியில் உறுதியானவர்களையும், இந்த வாவுக்கு உம்முன்ற அர்த்தம், இந்த வா இருக்குல்ல உம்முன்ற அர்த்தம் போட்டிங்கன்னா அல்லாஹுவையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர யாரும் அதன் விளக்கத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய்யலாம். இன்னொரு அர்த்தம் எப்படி செய்யலாம், இதோட வாக்கியத்தை முடிச்சிட வேண்டியது, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், கல்வியில் உறுதிமிக்கவர்கள்ங்கிற அடுத்த வாக்கியம், கல்வியில் உறுதிமிக்கவர்கள் நாங்கள் அதை நம்பினோம் என்று சொல்வார்கள் என்ன செய்யலாம், அப்படியும் கொண்டு போகலாம். இந்த வாவு என்பதை அடுத்த வாக்கியத்தின் துவக்கம் என்றும் வைத்துக் கொள்ளலாம், முந்தின வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்றும் வைத்துக் கொள்ளலாம். இலக்கணத்தில் இடம் இருக்குது, அரபி இலக்கணத்தில் என்ன இருக்கு, ரெண்டு அர்த்தமும் சேரலாம். அரபி கிராமர் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி அர்த்தம் செஞ்சாலும் அரபியில் உள்ள அர்த்தம் தான் அது, இந்த மாதிரி சேர்த்து அர்த்தம் செஞ்சாலும் என்னது, அதுவும் அரபியில் உள்ள அர்த்தம் தான். ஆனால் அரபு மொழியில் ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் இருந்தாலும் எந்த அர்த்தம் சரின்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு இடத்துல ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் இருந்தால் ரெண்டையும் செஞ்சிடக்கூடாது, ஒரு இடத்தில் ஒரு அர்த்தம் தான் வரும். பொதுவாக வந்து இந்த வாவுக்கு ரெண்டு அர்த்தம் வரலாம் என்று இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயன்படுத்தினா என்ன அர்த்தம் தான் வரும், ஒரு அர்த்தம் தான் வரும். இப்போ எல்லா பாஷையிலையுமே பல அர்த்தம் உடைய சொல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக வந்து அரபியில் சொல்கிறதா இருந்தால் ஐனுமாங்க, ஐனு ஏ நூன் ஐன், இந்த ஐனுங்கிற வார்த்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குது, அதுக்கு இருக்குது. ஐனுண்டா கண்ணுன்ற அர்த்தம் இருக்குது, தங்கம்ன்ற அர்த்தம் இருக்குது, முட்டுக்கால்ன்ற அர்த்தம் இருக்குது, தலைமன்ற அர்த்தம் இருக்குது, உழவு வேலை பார்க்குறவன் உளவாளி என்ற அர்த்தம் இருக்குது, பிரமுகர்ன்ற அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த சொல்ல தனியாக சொன்னால் தான் இத்தனை அர்த்தம் இருக்குமே தவிர ஒரு இடத்துல பயன்படுத்தினா இத்தனை அர்த்தம் வர, அந்த இடத்துல ஒரு அர்த்தம் தான் வரும். வழங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யுது, அலம் நஜஅல்லஹு ஐனைனி, அவனுக்கு ரெண்டு ஐனை நம்ம தரவில்லையா, மனிதனுக்கு இரண்டு ஐனை தரவில்லையான்னா தங்கத்தை தரவில்லையான்னு செய்ய முடியுமா? அந்த இடத்துல ஊற்றுக்கண்ணு அர்த்தம் செய்ய முடியுமா? இரண்டு தலைவர்களை தரலையா, ரெண்டு கண்ணை தரலையான்னு அர்த்தம். ஐனுங்கிறதுக்கு தனியாக சொன்னால் பல அர்த்தம் இருந்தாலும் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம்னு முன்ன பின்ன பார்த்து இந்த இடத்துல இதான் அர்த்தம்னு முடிவுக்கு வந்துடணும். பொதுவாக ரெண்டு அர்த்தம் இருக்கலாம், பொதுவாக இந்த வாவுக்கு என்ன இருக்கு, ரெண்டு அர்த்தம் அரபி கிராமரில் இடம் தரும். இந்த இடத்தில் என்ன அர்த்தங்கிறத என்ன செய்யணும், நம்ம
காரண காரியத்தில் சிந்திச்சு பார்த்து வேற வேற வசனங்களை வச்சு பார்த்து என்ன செய்யணும், நம்ம வந்து முடிவுக்கு வரணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹுவையும் திறமை மிக்கவர்களையும் தவிர மற்றவங்களுக்கு அறிய மாட்டார்கள் என்பது சரியான அர்த்தமா, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அல்ல மற்ற யாருக்குமே முத்தஷாபிஹுக்கு அர்த்தம் தெரியாது என்பது சரியான அர்த்தமா? இந்த ரெண்டு அர்த்தமும் இங்கே இருக்க முடியாது. கிராமர் படி இருக்கலாமே தவிர இந்த இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம் செய்யணுங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அந்த அர்த்தம் இஸ்லாமிய அடிப்படைக்கு சரியானதா? அகராதியில் ரெண்டு அர்த்தம் இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைப்படி என்ன அர்த்தம்னு பார்க்கணும்ல. அகராதியில் ரெண்டு அர்த்தம் இருக்குது, சரி. அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டாங்க அப்படின்றாலும் அகராதிப்படி அர்த்தம் ஓகே. அல்லாஹ்வும் அறிவான், அறிவு மிக்கவர்களும் அறிவார்கள், சாதாரண மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கிராமர் படி அதுவும் சரியான அர்த்தம் தான். கிராமர் படி சரியா இருந்தாலும் மார்க்கத்தின்படி சரியா, குர்ஆனுடைய அந்த கான்செப்ட் இருக்குல்ல அதன்படி எந்த அர்த்தம் சரி அப்படின்னா ஒரு அர்த்தத்துக்கு தான் நம்ம வந்து ஆகணும். குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் இந்த இடத்தில் என்ன அர்த்தம் செய்வது? இதில் இந்த மாதிரி வெட்டினாங்கல்ல, அல்லாஹ்வை தவிர யாரையும் அறிய மாட்டார்கள்ங்கிறது, அதுக்கு என்ன பெரிய ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு மீம் ஒன்று போட்டிருப்பாங்க. இல்லல்லான்னு பார்த்தீங்கன்னா இல்லல்லாவுக்கு மேலே ஒமா 3-7 வசனத்தை எடுத்தீங்கன்னா ஒமா யாழமு தாவியலோ இல்லல்லாவுக்கு மேலே நினைஞ்சிருப்பாங்க, சின்னதாக மீமும் போட்டிருப்பாங்க. இந்த மீமுக்கு என்ன அர்த்தம் டெஃபனேஷன் கொடுப்பாங்கன்னா வக்ஃப லாசிம், கண்டிப்பாக நிறுத்தணும், இவங்களா போட்டுக்கிட்டது. இந்த மீமெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய குர்ஆனில் கிடையாது. இவங்க வந்து பின்னாடி இந்த வக்ஃபு கூட்டம் வக்ஃபுலாம் பின்னாடி உண்டாக்குனாங்கல்ல, இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. ஒத்தியில் மீம் போட்டிருக்குண்டு. மீம் யார் போட்டா? 100-200 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இதெல்லாம் முந்தியில் இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி போடுற வழக்கமெல்லாம் கிடையாது. சைடில் போடுறது ஜீமு சாது இந்த மாதிரி அடையாள குறி போடுறாங்கல்ல, இதுகளெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் உள்ள மூலப்பிரதிகள்லையோ அதுக்கு பிந்தி வந்த பல நூற்றாண்டுகளுடைய பிரதிகள்லாம் கிடையாது. இந்த அஜமிகள் இங்கெல்லாம் வந்த பிறகு மக்கள் அவங்க தப்பாக நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த இடத்துல முடியுதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மீமை போட்டுக்கிட்டாங்க. இதோட வாக்கியத்தை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மீமை வந்து இவங்களா போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, பற்றியெல்லாம் மீம் போட்டு வச்சிருக்குது. நம்ம அல்லா போட்ட மாதிரி அல்லாவே மீமை போட்டு இல்லல்லாஹு மீமுண்டு அல்லா சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க, மீம் போட்டிருக்குங்கிறாங்க. மீம் போட்டு தான் தப்புங்கிறோம். முதல்ல இந்த ஒவ்வொரு எழுத்தும் போட்டு தப்பு, எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது வந்து இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா குர்ஆனில் 2 வகையான வசனம் இருக்குது. ஒன்று என்ன, முஹக்கம், இன்னொன்று வந்து முத்தஷாபிஹ். முஹக்கம்னு சொன்னால் ஒரு கருத்தை திட்டவட்டமாக உறுதியாக சொல்கிறது. அஹக்கம்னா உறுதியாக்கினான்னு அர்த்தம். முஹக்கம் என்றால் என்னது, உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், அதில் ஒரு அர்த்தம் தான் வரும், சரியா? இன்னொன்று இருக்கிறது இலக்கியமாக சொல்கிறோம்ல, இலக்கியமாக சொல்லும் பொழுது நேரடியான அர்த்தம் ஒன்றா இருக்கும், ஆனால் அதுலேருந்து நம்ம கருதக்கூடிய அர்த்தம் வேறையாக இருக்கும். நேரடியான அர்த்தம் அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும், ஆனால் நம்ம அந்த அர்த்தத்தில் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஒருத்தன் வருவான், நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தியை நம்மள்ட்ட சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்வோம், கொள்ளந்தருவுலையே ஊசி விற்கிறியான்னு கேட்போம். இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன, கொள்ளண்டா கொள்ளன் தான் அர்த்தம், ஊசின்னா ஊசின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல அதான் அர்த்தம், அவன் ஊசியை விற்றான். நமக்கு தெரிஞ்சது நம்மகிட்ட சொன்னாடா நம்ம என்ன செய்வோம், கொள்ளன் தான் ஊசி ரெடி பண்ணுறான், ஊசி சப்ளை பண்ணுறது அவன் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஊசி வேணுமான்னு விற்க முடியுமா? அதனால் என்ன செய்யறது, கொள்ளன் தெருவில் ஊசி விற்கிறியான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் சொல்லி தந்து எங்களுக்கு திருப்பி சொல்றியான்னு அர்த்தம். அப்போ நம்மள்கிட்ட நம்ம ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், அவன் நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வான், உங்களுக்கு தெரியுமா செய்தியுமா? அப்போ நம்ம என்ன செய்வோம், கொள்ளந்தருவில் ஊசி விற்கிறான்னு கேட்போம். அப்போ இந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தம் வேற, இப்போ நம்ம சொல்லும்போது அர்த்தம் நிறையா போச்சு. கொள்ளந்தருவில் ஊசி விற்கிறியாங்கிற அர்த்தம் இப்போ இல்லை. நம்ம எந்த அர்த்தம் சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்கிறியான்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிறோம். சொல்லுக்கு அதான் அர்த்தம், சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லை. கொள்ளந்தருவில் ஊசி விற்கிறதுக்கு ஊசிக்கு ஊசின்னு தான் அர்த்தம், கொள்ளனுக்கு கொள்ளன்னு தான் அர்த்தம், விற்கிறதுக்கு விற்கிறதுன்னு தான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம நாடுறோம் கிடையாது. அதிலிருந்து ஒரு கருத்துக்கு போய் அந்த கருத்து மாதிரி நீ செய்கிறது இருக்குது அப்படிங்கிற. திருநெல்வேலிக்கு அல்வாவான்னு கேட்குறான்ல, இந்த அல்வா கொடுக்குறது திருநெல்வேலி தான் அல்வா சப்ளை பண்ணுறான், அல்வாவுக்கு ஃபேமஸானதாக இருக்குது. அப்போ திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம், திருநெல்வேலி அல்வானுக்கு அர்த்தம் கிடையாது, வேற என்ன அர்த்தம், அதாவது தெரிஞ்ச இடத்துலையே அதை சொல்வதற்காக என்ன செய்வாங்க, நான் அல்வா நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம், நீங்கள் எங்களுக்கு வந்து அல்வா கொடுக்குறீங்களான்னு அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறது அது. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணமாக சொல்கிறது இருக்குல்ல, இலக்கியமாக சொல்கிறது, இதை வச்சு என்ன செய்யலான்னா இது வந்து இந்த அர்த்தத்துக்கு சொல்கிறது அறிவாளிக்கு விளங்கிக்கிறோம். திருநெல்வேலிக்கு அல்வாண்டா இதை தான் சொல்கிறான். முட்டா பையில இருந்து என்ன செய்வான், திருநெல்வேலிக்கு அல்வாவா
அப்படி வழங்குவானா இல்லை? அறிவாளி கரெக்டாக விளங்கிடுவான். இது இந்த நோக்கத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. கொள்ளந்தருவில் ஊசி கரெக்டாக விளங்கிடுவான். யார் கொஞ்சம் விவரம் உள்ளவன். முட்டா பயிலாக இருந்தான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? கொள்ளந்தருவ ஊசி உன்னையும் காண கொள்ளந்தரு ஊசிங்கிறாங்க, உளர்றாங்களான்னு நம்மளை உளர்றா என்ன செஞ்சிருவான்? அவன் நினச்சிக்கிடுவான். அல்லது என்ன செய்வான்? அவர் ஊசி வித்துக்கிட்டு இருந்தார் பார்த்தேன்ருவான். அந்த சொல்ல வச்சுட்டு என்ன செய்வான்? கொள்ளந்தருவில் ஊசி வித்துக்கிட்டு இருந்தார் நேரடி அர்த்தத்தில் விளங்கிட்டு போயிடுவான். யார்? விவரம் குறைஞ்சவன். அப்போ இதில் விவரம் உள்ளவன் தான் இதை கரெக்டாக விளங்கிடுவான். ஆனால் 5 5 10ங்கிறீங்க, இதை எல்லாரும் ஒரே மாதிரி விளங்குவான். தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிறோம், ஒரே மாதிரி விளங்கிடுவான். உங்கள் மீது நோன்பு கடமை, நோன்பு கடமை, நோன்பு கடமை, நோன்புக்கு நோன்புன்னு அர்த்தம், கடமைக்கு கடமைன்னு அர்த்தம், உங்களுக்கு உங்கள்னு அர்த்தம், மீதுக்கு மீதுன்னு அர்த்தம். உங்கள் மீது நோன்பு கடமை, இது 2 அர்த்தம் தான் வருமா? சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் அந்த இடத்துல கொல்லப்படுற அர்த்தமும். சரியா? அதான் முஹுக்கம்ங்கிறது. முஹுக்கம்னா என்ன? என்ன சொல்லுது நச்சு என்று சொல்றது புரிஞ்சுக்கிறது முஹுக்கம். என்ன சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லுக்கு சொல் அந்த இடத்துல அர்த்தம் கொள்ளப்பட்டால் என்ன அர்த்தம்? அது முஹுக்கம்னு அர்த்தம். முத்தஷாபிஹின்ற தஷாபுஹுண்டாலேயே அது ஒன்றை போல ஒன்று ஒப்பாக்குறதுன்னு அர்த்தம், குழப்புறன்னு அர்த்தம். இப்போ ஈசா நபிக்கு சிலுவையில் அறைய முயற்சி பண்ணாங்கல்ல, அது கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? வலாக்கின் சுப்பிகளகும், அவங்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுச்சு, இவர் மாதிரி வேற ஆள் கொண்டு விட்டாச்சு, வேற ஆள், அதை குழப்புறது, குழப்பி விடுறன்னு அர்த்தம். அப்போ குழப்பி விடக்கூடிய வகையில் அமைந்த வசனங்களும் இருக்கிறது. இது குரானில் மட்டும் இல்லை, இது ஹதீஸில் மட்டும் இல்லை, என் பேச்சு உங்கள் பேச்சிலலாம் இருக்கும். நம்ம கூட நேரடியான அர்த்தத்தில் என்ன செய்வோம்? சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஒரு மனிதனை பற்றின வீரமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சிங்கம், சிங்கடா நல்ல சிங்கம் அப்படிம்பீங்க. சிங்கமாவன். அப்போ சிங்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சிங்கம்தான் பொதுவாக. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இல்லை, சிங்கம் அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதனை பார்த்து நம்ம சொன்னதுனால சிங்கத்துக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தன் எப்படி விளங்கிடுவான்? அவனை சிங்கம்ட்டாங்க, அவனுக்கு வாள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, படையெல்லாம் இருக்குது அப்படின்னு விளங்குவான். விவரம் கட்டவனா இருந்தா. விவரம் உள்ளவனா இருந்தா என்ன செய்வான்? இது சிங்கம் வீரத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது, இவன் ஒரு வீரமாக இருக்கிறான், அதனால இவனை போட்டு என்ன செய்கிறாங்க? சிங்கம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கை நீளங்கிறோம். கை நீளம்னா அளந்து பார்க்கணும்னு அர்த்தமா? அப்படி விளங்கிடுவான் ஒருத்தன். கை நீளம்னு என்ன செய்வான்? அவர் கை நீளமாமுங்க, பெரிய கையாமுங்க, 8 அடி இருக்குமாமுங்க அப்படிமா ஒருத்தன். விளங்காதவனா இருந்தா நம்ம ஒரு ஆளை பார்த்து என்ன செய்கிறோம்? அவருடைய கை நீளம்னு சொன்னால் நீளம்டே விளங்கிடுவான். யாரு? இந்த இலக்கிய ரசனை இல்லாதவன். இலக்கியம் அறிஞ்சவன் என்ன செய்வான்? கை நீளம்னா திருடன் அவன் பொருளை தாண்டி அடுத்த ஆளுக்கு போகிறான்ல, அதனால நீளம்ங்கிறது. கை நீளம்னா என்ன அர்த்தம்? திருட்டு பயலுக்கு சொல்லுவாங்க அரபியில் கை நீளம்னு. வள்ளல் தன்மைக்கும் சொல்லுவாங்க, அவர் கை ரொம்ப நீளமானதுன்னு அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கும் சொல்லிக்கிறலாம், ஏதோ ஒன்று. ஆனால் எந்த அர்த்தம் நம்ம சொல்லலை? கையுடைய அளவே நீளம்னு நம்ம சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? எனக்கு பிறகு உங்களில் யார் முதல்ல மௌத்தா போவான்னு சொன்னால் மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் மனைவிமார்களாகிய உங்களில் எனக்கு பிறகு யார் முதல்ல மௌத்தா போவாங்கன்னா அத்துவலு குன்ன எதா, கை பெருசாக உள்ள ஆள் தான் என்ன செய்வாங்க? மூத்தா போவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மனைவிமாரெலாம் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு கையை அளந்து பார்க்குறாங்க, யார் கை பெருசு யார் கை பெருசுன்னுக்கிட்டு. கடைசியில் பார்த்தா அவள் ஜைனப்பு தான் முதல்ல மௌத்தா போவாங்க. ஆனால் அவங்க கை பெருசு கிடையாது, வள்ளல் தன்மை கூட்டினவங்க. கை பெருசுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமாக அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அந்த வகையில் கை நீளம். அதாவது வச்சுக்கிட்டு இருக்காமல் தன் பக்கம் இழுத்து கொள்ளாமல் கையை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக நீட்டுவதற்கு என்ன செய்வாங்க? இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அது சரியான அர்த்தத்தில் உள்ளது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சு. அத்தனை மனைவிமார்களுக்கு விளங்கலை. எல்லாரும் என்ன விளங்கிட்டாங்க? நீளமாக உள்ள மனைவி சவுதாவா யாரோ அவங்கள தான் முதல்ல மௌத்தா போவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுருந்தா கை நீளமாக இல்லாதவங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்போ தான் விளங்குது, இந்த அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தாராளத்தன்மை வள்ளல் தன்மையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஜைனப்புக்கு ரொம்ப என்ன செய்வாங்க? அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்போ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அப்போ இதான் முத்தஷாபிங்கிறது. கை நீளம்னா கை நீளம் கம்பி நீட்டிட்டாங்கிறோம். கம்பி நீட்டிட்டான்னு ஒருத்தன் கிராமத்தில் கம்பியை நீட்டுறான், எந்த கம்பியை நீட்டினான்னு கேட்பான். நம்ம என்ன கம்பி நீட்டுறன்னு அர்த்தம்? தப்பிச்சு போகிற ஜெயிலில் தப்பிச்சு போகிறான்ல, ஜெயிலிருந்து கம்பி என்றதுமா கம்பி நீட்டுறதுமா. கம்பி என்றிட்டு இருக்கான என்ன அர்த்தம்? ஜெயிலில் இருக்கான்னு அர்த்தம். ஏன் அப்போ கம்பி என்றதுக்கு அதான் அர்த்தம்? கம்பினா கம்பி என்றதுன்னா என்றது. இரும்பு கடையில் பேசிக்கிட்டா என்ன அர்த்தம்? கம்பி எண்ணுகிறான்னா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு இரும்பு கடையில் போய் அந்த கம்பியெல்லாம் என்னடான்னு என்ன அர்த்தம்? 1 2 அந்த அர்த்தம் அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? கம்பி எண்ணிட்டான் அப்படிங்கிறோம். அப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஏன்னா அவனை ரூமில் அடைச்சி போட்டுறாங்க, வேறு எந்த இதுவும் இல்லை, இந்த கம்பியே பார்த்துட்டு இருக்கானா அதையும் எண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி. அவன் எப்போ பார்த்தாலும் ஒன்று தான் செஞ்சுட்டு இருப்பான். பார்த்தா என்ன தெரியும்? ஓ கம்பி என்றாம் போல இருக்குது. அப்படி ஒரு உதாரணம் கொடுத்து என்ன செய்யறது? கம்பி எண்ணுகிறான்னு சொல்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிறான்னு அர்த்தம். வழங்குதா? கம்பியை நல்லா வளைச்சி வெளியே தப்பிச்சு போயிட்டான்னா கம்பி நீட்டினான்னு அர்த்தம். கம்பி நீட்டினான்னு அர்த்தம்? கம்பியை நீட்டி என்ன செய்யறது? தப்பிச்சு ஓடி போயிடுறது.
அந்த மாதிரி கம்பி நீளமாக்கினா இடைவெளி கிடைச்சிரும்ல, அந்த மாதிரி கம்பியை நல்லா வளைச்சி விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான்னா கம்பி நீட்டுன்னு அர்த்தம். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போங்க தப்பிச்சு ஓடுவானே அவனும் கம்பி நீட்டு தான் சொல்லுவோம். அவன் கம்பியெல்லாம் நீட்டி இருக்க மாட்டான். போலீஸ்காரன் கையில் இருக்கும்போது வெளியே கொண்டு வரும்போது தப்பிச்சு ஓடி போயிருப்பான். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, கம்பி நீட்டி விட்டான் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கம்பி நீட்டு இருக்குதா அர்த்தம்? நேரடி அர்த்தம் அது கிடையாது. அப்போ எல்லா பாஷையிலையுமே இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்கிறது. சொற்கள் வாக்கியங்கள் அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது. ஒரு பொருளைத்தான் தரும் என்ற மாதிரி வார்த்தையும் இருக்கிறது. இப்போ ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை எவனும் என்ன செய்ய முடியாது, குழப்பம்லாம் பண்ண முடியாது. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோன்பு கடமை இல்லைன்ற அர்த்தம் சொல்ல முடியுமா? அது என்ன அர்த்தமோ அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு வேற யாரும் வியாக்கியானம்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான முஹக்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் திட்டவட்டமாக ஒரு செய்தியை சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் இலக்கியமாக சொல்வதும் மனிதனுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன செய்யப்படும், இலக்கியமாகவும் நம்ம பேசுகிற மாதிரி ரசூல்லா பேசியிருக்கிறாங்க, ரசூல்லா பேசுகிற மாதிரி அல்லாவும் பேசியிருக்கிறான் குர்ஆனில். அப்படியான வசனங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி வசனங்களை எடுத்தால் தப்பான அர்த்தத்துக்கு கொண்டு போகிறவன் என்ன செய்வான், தப்பான அர்த்தத்துக்கு கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போகலாம்? உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், 100ங்கிறான். வேதமும் வந்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு 100 வந்திருக்கிறது அப்படின்னு 100 ஒளிங்கிறான்ல. 100னா ஒளி. இப்போ ஒளின்னு என்ன செய்கிறான், என்ன வழங்கிடுவோம், ரசூலுல்லாஹை பற்றி எல்லாம் ஒளிங்கிறான். ஒளினா என்ன அர்த்தம்? வெளிச்சம்னு நேரடி அர்த்தம். இந்த இடத்துல அதான் அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் இருட்டில் உங்களை போட்டால் வெளிச்சம் பிரைட்டாக அந்த ரூமே வெளிச்சமாக இருக்குன்னு அர்த்தம் ஆகுமா? அவங்க வெளிச்சம்னா தானே அர்த்தம். ஒரு ஆளை பிடிச்சி வெளிச்சம்னா என்ன அர்த்தம், அவர்கிட்டருந்து வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வருமா? அப்படி வராது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது விரலில் குத்துவாங்க. அதே வெளிச்சமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியதில்லை, குத்த வேண்டியதில்லை, கரெக்டாக தெரியும், மடைக்கலாம் தன்னால். ஏன் விரலில் குத்துறீங்கன்னு கேட்டால் ஒல் புயூத்து இதன் லைஸ பிஹா மிஸ்பாகுன், அந்த காலத்தில் வீட்டில் விளக்கு இல்லை, அதனால் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்ய போகும்போது என் விரலில் குத்துவாங்க, நான் மடைக்கிருவேன். அதுக்கப்புறம் ஆயிஷா நாய் சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் என்ன வாயில் வெளிச்சமாக இல்லைன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன வரல, வெளிச்சம்லாம் வரல. வெளிச்சம்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் நேர் வழியை வெளிச்சம்பாங்க. நேர் வழி காட்டக்கூட என்ன செய்வாங்க, நம்ம வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வழிகேட்டை இருட்டுமாங்க. வழிகேடு கெட்ட கொள்கைகளை இருட்டு என்றும் நல்ல கொள்கைகளை வெளிச்சம்னு சொல்வது என்ன இருக்குது, எல்லா மொழிகள்லையும் உள்ளதாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன அர்த்தம், முத்தஷாபிஹின்னு அர்த்தம். முத்தஷாபிஹின்னு சொன்னாலேயே ஒன்று போல ஒன்று இருக்கும், இரண்டு அர்த்தம் தந்து என்ன செய்யும், குழப்பும். ஆனால் அறிவாளிகளுக்கு கரெக்டான அர்த்தம் வழங்கு, அறிவாளிகளா இல்லைன்னா என்ன செய்யும், சரியான அர்த்தம் விளங்காது. நல்ல நோக்கத்தில் பார்க்குறவனுக்கு சரியான அர்த்தம் விளங்கு, அவன் கூறுகட்ட பாரி பார்த்தான்னா என்ன செய்யும், அவனுக்கு சரியாக விளங்காது. இவன் என்ன செய்கிறான், நம்மால் ரசூலுல்லாஹ் வெளிச்சம் சொன்னவன என்ன செய்கிறான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடந்தார்களே ஆனால் அந்த தெருவே எப்படி பிரைட்டாக இருக்கும்னு இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி எழுதியிருக்காங்க நெசமாவே. அந்த இருக்கு அது மாதிரி பேசி பயானில் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளிச்சத்துக்கு எப்படி அர்த்தம் செஞ்சுட்டான், வெளிச்சம்னு அர்த்தம் செஞ்சுட்டான். ரசூலுல்லாஹ் ரோட்டில் போனாங்கன்னு அப்படி இந்த தெருவே நெஞ்சிறேன் 1000 வாட் பல்ப் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா இப்போ இந்த காலத்து அந்த மாதிரி சேர்த்துக்குவான். 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி என்ன செய்யும், தெரு பூரா அப்படி பிரைட்டாக வெளிச்சமாகி விடுங்கிறான். இதை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி வெளிச்சமாக வந்து அவன் மறக்க போகிறான் காஃபிர்லாம். அல்லாஹ்வுடைய தூதர்னு உடனே ஏற்றுருப்பானே, தெருவில் போகும்போதே வெளிச்சமாக இருந்தால் இவர் தகட தூதர் வேற என்ன ஆதாரம் வேண்டியிருக்குன்னு இருப்பானே. அப்போ கருத்து நல்ல கருத்து சொன்னாருங்கிறது அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்னது, இரண்டு அர்த்தம் தரக்கூடியது. இரண்டு அர்த்தம் தரக்கூடியவைகள் இலக்கியத்தில் என்ன இருக்குது, இரட்டுற மொழிதல் இருக்கிறது, புகழ்கிற மாதிரி என்ன செய்கிறது, இகழ்றதுன்னு இருக்கிறது. அப்போ புகழ்றதுக்கு தான் அவன் சொல்கிற மாதிரி வார்த்தையை பார்த்தா புகழ்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே அர்த்தம் என்னவா இருக்கு, வேற வஞ்ச புகழ்ச்சிங்கிறான்ல, வார்த்தையை பார்த்தா புகழ்கிற மாதிரி இருக்கு. இதில் பார்த்தா என்னது, இப்போ நம்ம சொல்கிறோம் தன்மானம் காத்து விட்டார்கள்ங்கிறோம். இது என்ன அர்த்தம், தன்மானம் காத்து விட்டாருங்களே வார்த்தை புகழுக்குரிய வார்த்தை, விஷயம் என்னவா இருக்கு, ஈகளுக்குரியதாக இருக்குது. வார்த்தையை பார்த்தா என்னவா இருக்கு, நல்ல அவன்கிட்ட எது இல்லையோ, ஒரு ஒன்னா நம்பர் கஞ்சனா இருக்கான்னு வைங்களேன், அவர் பாரி வள்ளல்ப்பா அப்படிங்கிறது. அப்போ பாரி வள்ளல்ங்கிற வார்த்தை புகழுக்கு உரியது தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்துக்கே தெரியும் கஞ்சண்டு, அவனை போய் பாரி வள்ளல்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறோம், கிண்டலுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு என்ன செய்யறது, அது மாதிரி சொல்கிறதுக்கு இது மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நேர் முரணான அர்த்தம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அந்த உள்ளதும் போச்சுடா உள்ள கொண்டாம்பான்ல, உள்ளதும் போச்சுடா உள்ள கொண்டா தெரியுமா இல்லையா, அது கூட ரெண்டு அர்த்தம் உள்ளது தான். என்ன ரெண்டு அர்த்தம் உள்ளது, ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு தான் இருக்குது, ஒன்றரை கண்ணு இருப்பாங்க இல்லை, ஒரு கண் நல்லா இருக்குது,
இன்னொரு கண்ணு என்ன இல்லை, நல்லா இல்லை, முக்கா கண்ணா இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன செய்யறான், ஒரு அஜர்த்திட்ட போய் துவா செய்ய சொல்றான், இந்த கண்ணு இந்த மாதிரி இருக்கு, துவா செய்யுங்க. அவர் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் அந்த ரெண்டு கண்ணையும் ஒரே மாதிரி ஆக்கிரு அப்படின்ட்டாரு. அப்ப என்ன ஆச்சு, அந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு ஆயிடுச்சு. எந்த கண்ணு மாதிரி, நுள்ள கண்ணு மாதிரி நல்ல கண்ணு ஆயிடுச்சு. அவர் என்ன நினைச்சு கேட்டிருக்காரு, அந்த நல்ல கண்ணு மாதிரி இது ஆகணும்னு கேட்டிருக்காரு. அப்ப அவன் சொன்னா, நான் உள்ளது போச்சுடா, நுள்ள கண்ணாரு ஏற்கனவே ஒன்னாச்சு ஒழுங்கா இருச்சா இல்லையா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அந்த அந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு ஆகட்டும் ரெண்டு அர்த்தம் இருக்கா இல்லையா. ஒருத்தன் வந்து ஒரு கண்ணு மோசமா ஒரு கண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, இவர் ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி ஆகட்டும்டா ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்கு. இந்த கண்ணு மாதிரி அந்த கண்ணு ஆகட்டும் அர்த்தம் இருக்குது, அல்லது அந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு ஆகட்டும்னு அர்த்தம் இருக்கு. நல்ல கண்ணு மாதிரி கெட்ட கண்ணு ஆகட்டும்னு வச்சுக்கலாம், கெட்ட கண்ணு மாதிரி நல்ல கண்ணு ரெண்டு அர்த்தம் இருக்கா இல்லையா. அப்ப இது மாதிரியான ஒரு ரெண்டு அர்த்தம் வரக்கூடியது எல்லாம் வந்து இவன் இப்படி விளங்கிறோம், ஒருத்தன் அப்படி விளங்கிடுவான். ஒருத்தன் என்ன செய்யுமா, ஒரு துவா செய்ய சொன்னா அவன் எதை சொல்லியிருப்பான், நல்லது தானே சொல்லியிருப்பான், கெட்டு போறதுக்காக சொல்லியிருப்பான். அப்ப இந்த அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரி எல்லாம் சொற்கள்ல வந்து எல்லா பாஷைகள்லையும் இது இருக்குது. இதுதான் முத்தசாபிங்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, விளங்கவே செய்யாத, அதான் முத்தசாபிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இவங்க வாதப்படி எப்படி வரும், ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், முத்தசாபிஹி வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்றால் குர்ஆன்ல அப்படியான வசனங்கள் இருக்குதா? யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் இதுக்கு மக்களுக்கு தரணும். யாருக்கும் தெரியாதுன்னா யாருக்கு வரும், ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கு. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னா ரசூலுல்லாஹ் கூட அதுக்கு அர்த்தம் தெரியாது, ஜிப்ரீல் கூட தெரியாது, கொண்டு வர்றாருல அவர் கூட என்ன செய்யாது, அர்த்தம் தெரியாது. ஏன், அல்லாஹ்வை தவிரன்னு வந்துருச்சுல. அல்லாஹ்வை தவிர ஒருத்தருக்கும் தெரியாத வசனங்களும் குர்ஆன்ல இருக்கின்றன அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சர். உலகத்துல வந்து ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறாருன்னு சொன்னா அது உளறல் தானே சொல்லுவாங்க. எவருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நபரு கூட ஒரு வசனம் வந்து விளங்கலைன்னு சொன்னா அவன் அதுக்கு பேர் என்னது, உளறல் தான் அது. அப்ப வந்து இது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒருத்தருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிற வசனங்களும் இருக்கின்றன, அல்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களும் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிகிற வசனத்துக்கு பேர் முஹ்கமு, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச வசனத்துக்கு பேர் என்னது, முத்தசாபின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, அந்த அர்த்தம் இல்லை, அந்த வாவுக்கு இன்னும்னு தான் அர்த்தம் கொடுத்து அப்படிதான் சேர்க்கணும் என்று நம்ம வாதிடுறோம். நம்ம வாதிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காரணம் நிறைய இருக்கிறது. இந்த அர்த்தம் தான் சரி என்பதற்கு காரணம் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு காரணமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டது. குர்ஆனை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுகிறது, இது வந்து அரபு மொழியில் இருக்கிறது, அரபு மொழியிலையும் தெளிவான மொழியில் இருக்கிறது. அப்போ ஒரு மொழியில் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு வழங்குமா வழங்காதா? அது இப்படி விளங்காமல் இருக்கும். ஒரு மொழியே இல்லாட்டி தான் உங்களுக்கு நான் தமிழில் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வழங்குமா இல்லையா? உங்கள் யாருக்குமே விளங்கலன்னா தமிழ்னு அர்த்தம். உங்கள் யாருக்குமே நான் பேசுவது விளங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு விளங்கி ஒரு ஆளுக்கு விளங்காமல் இருந்தால் அது ஒரு கணக்கு. தமிழ் பேசுகிற 4.5 கோடி 7.5 கோடி மக்கள்கிட்டையும் போய் நான் ஒன்று சொல்கிறேன் விளங்கலாங்கிற, அப்போ என்ன அர்த்தம், அது தமிழ் இல்லைன்னு அர்த்தம். தமிழாக இருந்தது விளங்கி இருக்குமே. அப்போ தமிழ் மொழியாக இருக்குமே, ஆனால் அந்த மொழி பேசுகிற எல்லாருக்கும் விளங்காட்டாலும் யாருக்காவது விளங்கிடணுமா இல்லையா? சில வார்த்தைகள் வந்து ரேராக பயன்படுத்துவாங்க, அரிதாக பயன்படுத்துவாங்க. சில வார்த்தை பரவலாக பயன்படுத்துவாங்க. பரவலாக பயன்படுத்துறது எல்லாருக்கும் தெரியலாம், அரிதாக பயன்படுத்துறது கொஞ்சம் பேருக்காக தெரியணுமா இல்லையா? ஒரு நபரு கூட ஒரு சொல்லு விளங்கவில்லை என்று சொன்னால் அப்போ என்னவாகுது, அது வேற லாங்குவேஜில் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு லாங்குவேஜில் வந்திருக்குன்னு சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தெளிவான அரபு மொழியில் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ல் 195 எடுத்து பாருங்க, 12ல் 2, 20ல் 113, 39ல் 28, 4ல் 3, 42ல் 7, 43ல் 3, 41ல் 44 இவ்வளவு வசனங்கள்லையும் தெளிவான அரபு பாஷையில் இதை இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிலிசானின் அரபியின் முபீன். அப்ப தெளிவான அரபி பாஷையில் இறக்கி இருக்கும் பொழுது குர்ஆன்ல உள்ள எல்லாமே ஒரு பாஷையில் ஒரு மொழியில் இருக்கிறது. ஒரு மொழியில் இருக்கிறதாக இருந்தால்
அந்த மொழி பேசுறவங்களுக்கு விளங்கினா தானே மொழியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மொழியில் இருக்குன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அது எப்படி விளங்காது எப்படி இருக்கு? ஒருவருக்குமே விளங்காது இருக்கும்னா என்ன அர்த்தமாயிரும்? அப்போ யாருக்கும் தெரியாத உலகத்தில் இல்லாத அல்லாவா ஒரு பாஷையை உண்டாக்கி அது மாதிரி சில வசனங்கள் அருள் இருக்கிறான்டா தான் இது பொருந்தும். அப்படி ஏதாவது குரானில் இருக்குதா? வேற மொழியில் உள்ளது எந்த மொழின்னு சொல்ல முடியாது. வேற மொழியில் இருந்தால் கூட வேற மொழிக்காரனுக்கு விளங்கி போயிடும். அது குரான்லேயே 4 வார்த்தை தமிழில் இருந்துச்சுன்னு வைங்க, அவனுக்கு விளங்காட்ட நமக்கு விளங்கி போயிருமே. அப்படி எந்த மொழியிலையும் உலகத்தில் இருக்கிற எந்த பாஷையிலையும் வராமல் அல்லாவுக்கு மட்டுமே அவனா உருவாக்கி கொண்ட ஒரு பாஷையில் அவன் அருளினான் என்று சொன்னால் அப்போ என்னவாகும்? அது இருக்கணும். அது எது? அரபு மொழி இல்லாமல் யாருக்கு விளங்காமல் இருக்கிற அந்த வசனம் எதுன்னு கேட்டால் ஒன்றுமே. அப்போ அனைத்து அரபு மொழி தான். அனைத்துமே அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் விளங்காத விஷயம் இருக்குன்னு சொன்னால் என்னவாயிரும்? அது பொய்யாகிவிடும். இதை மறுத்துருது. குரானில் உள்ள அரபு மொழி கிராமர் பிரகாரம் அரபு மொழியில் அர்த்தம் செய்யத்தக்க விதமாகத்தானே செய்கிறது. எல்லா வசனங்களுமே இருக்கிறது. ஃபஸ்ட்டு இதை வைத்து நம்ம என்ன செஞ்சலாம்? புரிந்து கொள்ளலாம். 1வது பாயிண்ட். 2வது என்னன்னு கேட்டால், அப்போ அன்றைக்கு எதிரிகள் காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாக்குறதுக்கு பலவிதமான வாதங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் விளங்காமல் உளரா இருந்த அர்த்தம். விளங்காமல் சொன்னால் அதுக்கு பேர் என்ன? உளரா இருந்த அர்த்தம். விளங்காமல் மக்கள்கிட்ட சொல்லிங்கிறார். ஒருத்தன் விளங்காது. அப்போ என்ன பேர் வச்சிருப்பான்? கிறுக்கன் பைத்தியக்காரன் இருப்பான். அப்போ அவனை எடுத்துக்காட்டி எந்த காலத்திலேயாவது பொதுவாக கிறுக்கன் பைத்தியக்காரன் சொன்னானே தவிர இந்த வசந்த சொல்லி காட்டி பார்த்தீங்களா முகமது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கிறுக்கன் யாராவது சொன்னானா? ஒரு வசனத்தையாவது சொன்னானா? விளங்காத ஒன்று இருந்தால் நம்ம வேண்டாம் நம்பிக்கையில் நம்பிட்டு போயிடுவோம். நம்பினவர்கள் நம்பிடுவாங்க. நம்பாதவன் என்ன செய்வான்? அதை வச்சு உளர்றாரு. என்னங்க எந்த பாஷையிலையும் இல்லை, என்ன சொல்கிறாருன்னு விளங்கவே இல்லை, மரகலண்டவர்கள் தான் அந்த மாதிரி பேசுவார்கள் தான் அவன் எடுத்துக்கிறவான். அவன் ஒரு யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னு சொன்னால் மக்கள் எப்படி எடுத்துக்கிறவான்? கிறுக்கம் உளர்றான் அப்படின்னு தானே எடுத்துக்கிறவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதத்தை சொல்லும் பொழுது இதை பொய்யாக்குறதுக்கு பலவிதமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்ட அன்றைய எதிரிகள் ஒரே ஒரு வசனத்தையாவது காட்டி பார்த்தீங்களா இதில் என்ன சொல்கிறான்னு விளங்குதா உங்களுக்கு? உளர்றாரு பார்த்தீங்களான்ட்டு ஒரு வசனத்தை விமர்சனம் பண்ணானா? பண்ணலைங்கிறதுல என்ன விளங்குகிறது? விளங்காதது அதில் இல்லைன்னு விளங்குறது. விளங்காத யாருக்கும் விளங்காது இருக்குமையானால் அது போதும் இந்த குர்ஆனை அன்றைக்கு பொய்யாக்கி இருப்பதற்கு, அது போதும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, அது போதும் இஸ்லாத்துக்கு எவன் வராமல் இருப்பதற்கு. அதை வச்சு வராமல் இருந்திருப்பாங்க. விளங்காத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் 10 விஷயத்தை நான் விளங்குற மாதிரி சொல்கிறாங்க, 2 விஷயம் யாருக்கும் விளங்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? லூசுன்றீங்க. லூசுங்கிற ஆதாரத்தோடு லூஸாக போயிடும். பொதுவாக லூசுன்னு சொல்லத்தான் செஞ்சான் ரசூலுல்லாஹ். நபிமாரெல்லாம் சொன்னான், அது ஆதாரமற்ற முறையில் சொன்னான். இப்படி 2 உளறிட்டோன்னு வைங்களேன், அப்போ என்ன செஞ்சிருப்பான்? ஆதாரத்தோடு நிரூபிச்சிருப்பான். லூசுன்னு பற்றியெல்லாம் லூசுன்னு கேட்டீங்களா? இதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருக்கும் புரியாமல் எந்த பாஷையிலும் இல்லை உளறாரு பார்த்தீங்களான் இருப்பானா இல்லையா? அப்போ யாருக்குமே விளங்காத விஷயம் குரானில் இருக்குன்னு யாராவது சொன்னால் அவர்கள் குரான் என்ன செய்கிறாங்க? இழிவுபடுத்துகிறாங்க. குரானில் விளங்காத இருக்குன்னு சொன்ன போது என்ன செய்கிறாங்க? இழிவுபடுத்துகிறாங்க என்பதை 2வது விஷயமாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா, விளங்காத விஷயம் இருக்குங்கிறான்ல, அது எதுன்னு அவன்கிட்ட கேளுங்க. அவன் தான் சொல்கிறான் இது முஹ்கம் விளங்கு, முத்தஷாபிஹ் என்ன செய்யாது? விளங்காது. அல்லாஹ்வுக்கு தான் விளங்குங்கிறான். சரிப்பா, வாதத்துக்கு ஒத்துக்குருவோம். எது விளங்காத லிஸ்ட்டை சொல்லு. அப்போ தான் நான் தவிர்த்துக்கலாம். நம்ம விளங்காதுக்கு ஒரு பட்டியல் தரணுமா இல்லையா? விளங்காதுங்கிறீங்க, அது எதெல்லாம் விளங்காது சொல்லு. இந்த அவ்வளோ வசனங்களில் விளங்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு கேட்டால் ஊர் பயிலும் வாய் திறக்க மாட்டாங்களாம். விளங்காதுன்னு சொல்கிறானே தவிர அது வசனம் எதெல்லாம் விளங்காது? இந்த அலிஃப் லாம் மீம் தவிர அது 2வது அது விளக்கம் பின்னாடி சொல்லுவோம். இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாதுன்னு வரும். இதை தவிர வேற எதையாவது சொல்லுவானு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறான்? சொல்லி இது முத்தஷாபிஹ், இது நமக்கு விளங்காது அப்படின்னு ஒரு வசனத்தை பற்றி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான்? சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாருங்க, எல்லா தர்ஜுமாவிலையும் இங்கே வேற தர்ஜுமா ஏதாவது இருக்கா? இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்க, ஜான் ட்ரஸ்ட் எடுத்து பாருங்க, நிஜாமுதீனுடைய தர்ஜுமா எடுத்து பாருங்க. அது யார் தர்ஜுமா? ஜான் ட்ரஸ்டா ஐஎஃப்டியா? எதை வேணாலும் படிச்சு பாருங்க. 3 எழுக்கு இல்லை, அந்த அர்த்தம் 3 வசனத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் முடிச்சிருக்கிறானா? அப்படித்தான் முடிச்சிருக்கான். எந்த தர்ஜுமா அப்படித்தான் முடிச்சிருக்கான். எல்லா தமிழாக்கத்திலும் என்ன பண்ணியிருப்பான்னா அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அந்த சென்டென்ஸ் அங்கே முடிச்சிருவான்.
எந்த ஜான் ட்ரஸ்டாக இருந்தாலும் சரி, ஐஎஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஜாமுதீன் மொழிபெயர்ப்பாக இருந்தால் நம்முடைய தமிழாக்கம் தவிர அனைத்து தமிழாக்கத்திலையும் வாக்கியத்தை அங்கே முடிச்சிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தவிர யாரும் வழங்க மாட்டாங்கங்கிற அவன் கொள்கைண்டு ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அவன் ஏன் எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் செஞ்சான்? தமிழாக்கம் போடுறான்ல, அவன் என்ன செய்யணும்? ஒரு காலியை விட்டுருக்கணும்ல, ஒரு 25 வசனத்தையாக என்ன செய்யணும்? அல்லாஹ் தவிர யாருக்கும் வழங்காது, அனைத்துக்கும் அர்த்தத்தையும் செஞ்சு விட்டு ஒரு வசனமாக எம்டியாக விட்டுருக்கான்னு கேளுங்க. அவ்வளவு வசனத்துக்கு அர்த்தத்தை செஞ்சு விட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் தவிர யாருக்கு விளங்காது இருக்குங்கிற அவனுக்கு விளங்கி இருக்கப்ப அல்லாஹ் தவிர யாருக்கு விளங்கான்னு சொல்றான், ஆனா எனக்கு விளங்கும்னு காட்டுறான். என்ன இது முரண்பாடு? அல்லாஹ் தவிர யாருக்கும் விளங்காதுங்கிறது உன்னுடைய அர்த்தமா இருந்தால் அது உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதை சொல்றவனுக்கு என்ன செய்யணும்? அதில் நம்பிக்கை இருக்கணும். அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் என்ன செஞ்சு அர்த்தம் செய்யும் போது ஆஹா இது நமக்கு விளங்காதாச்சுன்னு ஒரு பக்கத்துக்கு ஒன்று விட்டுருக்கணுமா இல்லையா? ஒரு ஜுசுவுக்காவது ஒன்று விட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ மொத்த குரான்ல எந்த ஒரு இடத்துலையாவது இது எங்களுக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறானா? அனைத்து வசனத்துக்கு அர்த்தம் செய்யலாம், அம்புட்டு பேரும். இப்போ நம்ம தான் அனைத்து வசனத்துக்கு அர்த்தம் செய்யலாம். ஏன்? நமக்கு விளங்கும்ல சொல்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா வசனமும் விளங்குறதுக்கு தான் இல்லை தந்திருக்கிறான் குரானை, விளங்காமல் இருப்பதற்கு நமக்கு தரல அப்படிங்கிறோம். அவன் விளங்காதுன்னு சொல்லக்கூடியவன் ஏன் அனைத்துக்கு அர்த்தம் செஞ்சான்? அதே மாதிரி தப்சீரில் அரபிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வசனமும் தப்சீர் எழுதி வச்சுக்கிறாங்க. அரபிக்கு சில வசனங்களை குறிப்பிட்டு இது நமக்கு நம்ம இதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு எந்த தப்சீர்லையாவது இருக்குதா? எந்த எந்த மொழியில மொழிபெயர்த்த குரான் எடுத்து பார்த்தாலும் அனைத்துக்கும் தான் அர்த்தம் செய்யறான். எல்லா வசனத்துக்கும் அர்த்தம். பொய் தான் சொல்வதில் பொய்யா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் என்ன சொல்றேன்னு அதை நானே மீறினால் அர்த்தம் தப்புன்னு தானே அர்த்தம். அல்லாஹ்வை தவிர யாருக்கு விளங்க மாட்டார்கள் என்று சொல்வதில் அவன் பொய்யனா இருக்கிறான். அனைவரும் பொய்யர்களா இருக்கிறார்கள். அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? விளங்கும்னு சொல்றோம். சிந்திச்சா விளங்கும், மேலோட்டமா விளங்கும், சிந்தித்தால் விளங்கும். ரெண்டு வகை இருக்குன்னு சொல்றோம். நம்ம அனைத்துக்கு நம்ம மொழிபெயர்க்கலாம். இப்ப இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்க மொழிபெயர்ப்பை நமக்கு எதை காட்டுது? விளங்காது இல்லைன்னு காட்டுது. ஒரு அவசரத்தில் என்ன செய்யுங்க, தனித்தனியா ஒரு வசனமா அர்த்தம் சொல்லி கேளுங்க, அர்த்தம் சொல்லுவார். கேட்டால் எந்த வசனத்துக்கு கேட்டால் என்ன செய்வார்? அர்த்தம் சொல்லுவார். இல்லைம்மா இது முத்தசாபிகமா, இதெல்லாம் நம்ம அர்த்தம் செய்யக்கூடாது ஒன்று சொல்லுவாரா? சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ குரானில் உள்ள எல்லா வசனத்துக்கும் தப்சீர் எழுதுகிறார்கள், எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்த்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச வசனம் இருக்குன்னா அது எது சொல்லு? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச வசனம் எது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச நமக்கே அவன் சொல்கிறான், அவன் வச்சுக்கிற வேண்டியதானே? அல்லாஹ்வுக்கு தான் அது தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுன்னு அதை போய் நம்மகிட்ட சொல்லணுங்கிறேன். அல்ல வேலையத்தது செய்வானா? அல்ல என்ன செய்ய மாட்டான்? வீணானதை செய்ய மாட்டான். வேலையத்த வேலையை என்ன செய்ய மாட்டான்ல? செய்யவே மாட்டான். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஹக்கீம், தேவையானது பயனுள்ளதான் செய்வான். இப்போ நம்மள்கிட்ட அல்ல பேசுகிறான். நம்மள்கிட்ட பேசும்போது நமக்கும் புரியாத, உலகத்தில் எவனுக்கும் புரியாத ஒன்றை நம்மள்கிட்ட பேசுகிறான்ல. நம்ம செய்ய மாட்டோம், அப்படி நம்மளே செய்ய மாட்டோம், எந்த ஒரு மனுஷனுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனத்தை அல்லாஹ் செய்கிறாங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்க சித்தரிக்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அது போக முத்தசாபிகினா என்னன்னு கேளுங்களேன், அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். முத்தசாபிகினா என்னடா, முத்தசாபி வசனம் எதுண்டா? நம்ம முத்தசாபிக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் முத்தசாபி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். உதாரணமாக எடுத்துக்கிட்டா ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஈசா நபி என்ன சொல்கிறான்? நம்முடைய ரூஹும் மின்ஹு, ஈசா நபி அவனுடைய ரூஹு அப்படிங்கிறான். இது என்ன அர்த்தத்தில் ரூஹுங்கிறான்ல? எல்லாருமே அல்லாஹ்வுடைய ரூஹு தான், நம்மளும் அல்லாஹ்வுடைய ரூஹு தான், நம்மளாம் உண்டாகிக்கிட்டது இல்லை. ஆனால் ஈசா நபி எப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், ஆணுடைய அந்த உயிரணு இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம் சிறப்பான முறையில் அவர் படைக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்கிறான்? தன்னுடைய ரூஹுங்கிறான். இது ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் இதை கிறிஸ்தவர்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க? குர்ஆனே மகன்ட்டு சொல்லிருச்சுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரூஹு இது என்னது? அல்லாஹ்வுடைய ரூஹு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வசனத்துக்கு என்ன செய்யறாம வியாக்கியானம் கொடுக்குறான். அப்போ கெட்டவனாக இருந்தால் குழப்பம் செய்யறதுக்காக வேண்டி இந்த வசனத்தை பயன்படுத்தி குர்ஆனே எதை சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரூஹு என்று சொல்லிவிட்டது. அல்லாஹ்விடம் இருந்து வந்த ரூஹுண்டா என்னவாச்சு? அல்லாஹ்வுடைய புள்ள தானே, உங்கள் குர்ஆனே ஒத்துக்கிறதுங்கிறான் அவன். அப்போ இதுலேருந்து இதான் முத்தசாபிங்கிறது. நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறவன் என்ன செய்யறான்? அதை தப்பா ரெண்டு இடத்துல இடம் தர்ற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் எப்படி அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும்? ஏன்டா உங்கள் வேதத்தில் இருந்தால் இப்படி செஞ்சுட்டு போ. எங்கள் வேதத்தில் இருக்கும் பொழுது எங்கள் வேதத்தில் இதை பற்றி வேறு இடத்துல என்ன சொல்லப்பட்டுச்சு எல்லாத்தையும் வச்சு தானே அர்த்தம் செய்யணும். நாங்கள் தான் லம் எழுதுங்கிறமே, உலம் இவ்வளோதுங்கிறமே, அவன் பெறவும் இல்லை பெற படவும் இல்லைங்கிறமே,
மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா மனைவியும் இல்லை மக்களும் இல்லைங்கிறம அப்படி சொல்லிவிட்டு ரூஹுன்னு சொன்னால் எப்படி புள்ளன்னு அர்த்தம் வரேன். உன் வேதத்தில் இந்த மாதிரி வார்த்தை இருந்தால் நீ அந்த அர்த்தம் செஞ்சுட்டு போ. எங்கள் வேதம் வந்து பல இடங்களில் என்ன சொல்லுகிறது, அவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறது. பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லுகிறது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேதத்தில் என்னுடைய ரூஹுண்டு வந்தால் என்னடா அர்த்தம் செய்யணும்னு கேட்கணும். அப்போ இதை வச்சு பார்த்தா கரெக்டாக விளங்கிக்கிறோம். இந்த குரான் அதை சொல்லலை, குரானுடைய கொள்கை அது இல்லை, அல்லாவுக்கு பிள்ளை இல்லை என்பதுதான் குரானுடைய கொள்கை. அப்படி தெளிவாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அதே மாதிரி வந்து இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செய்கிறாங்க, நேர்ச்சை பண்ணுறாங்க. வயிற்றில் வந்து மரியம் தான் வயிற்றில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளை நினச்சி என்ன செய்கிறாங்க, என்னுடைய இந்த பிள்ளையை வந்து ஆலயத்துக்காக வேண்டி நான் நேர்ச்சை பண்ணுறேங்கிறாங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு பிள்ளைய கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு இஸ்லாத்தில். அந்த காலத்தில் உள்ள இதில் அங்கீகரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுடைய விட்டுருவாங்க. பள்ளிவாசலே வளர்ந்து பள்ளிவாசலுடைய காலமெல்லாம் பள்ளிக்கு பணியாற்றி விட்டு என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தனக்கு ஒரு குழந்தை உண்டான உடனே இந்த குழந்தைய நான் இறைவனுக்காக என்ன செய்கிறேன், நான் நேர்ச்சை செஞ்சுட்டேன், இறைப்பணிக்கு அர்ப்பணிச்சுட்டேங்கிறாங்க. கடைசியில் வந்து பொம்பளை பிள்ளைய பிறந்து போச்சு. அந்த கால ஸ்கேனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, தெரியாமல் அந்த அம்மா சொல்லிவிட்டாங்க, ஆம்பளை பிள்ளை நினச்சி சொல்லிவிட்டாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்தோடனே வாச்சு பொம்பளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லி கடைசியில் வந்து அதை பள்ளிவாசலுடைய பணிக்கு ஒப்படைக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, இப்போ கப்பலஹா ரப்புஹா பி கபூலின் ஹசனின், அழகான முறையில் அந்த மரியமை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு இருக்கு. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஈஜாப் கபூலுங்கிறாங்க இல்லை, கல்யாணத்தில் கபூல் செய்கிறது, மரியம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். எப்படி அர்த்தம், கபூல் பண்ணுறானுங்க, கல்யாணத்தில் கேட்பான்லங்க இந்த பொண்ணை கபூல் செய்கிறேன். இந்த முஸ்லீம்களுடைய வழக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்ணும் பொழுது மரியம் வந்து அல்லாஹ்வுடைய பொண்டாட்டி தான். என்ன ஆதாரம், குரான் சொல்லுது. எங்கடா சொல்லுதுன்னா, இந்த கப்பலஹா மரியமை அல்லாஹ் குழந்தையவா கபூல் செய்ய முடியும். அப்படி இருந்தால் கூட அதை சொல்லும்போது குழந்தை, அது இந்த வார்த்தையை சொல்லும்போது மரியமை யாரு, குழந்தை, கை குழந்தை யாருக்கு பிறந்திருக்கிறாங்க. அப்போ தான் அதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், நீ காணிக்கையாக கொடுக்குற ஆம்பளை பிள்ளையை தான் நான் ஏற்றுக்கணுவேன், நீ பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, நேர்ச்சை பண்ணாலும் ஒத்துக்கிட்டேன், அதை உன்னுடைய அல்லாவுக்கு அர்ப்பணித்ததை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான்டா, கப்பலன்னு வந்தவனை கப்பலை வர கபூல் வர கப்பலஹா ரப்புஹா பி கபூலின் ஹசனின், அழகான முறையில் அல்லாஹ் வந்து மரியமை கபூல் செய்து கொண்டான். உங்கள் வேதத்திலேயே மரியமை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று இருக்கிறது. அவருக்கு பிறந்த புள்ள வந்து அல்லாஹ்வுடைய புள்ள தான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கலாம்ப்பா, அந்த சொல்லுக்கு என்ன இருக்குது, கபூல் செய்து கொண்டான்ங்கிற வார்த்தை வந்து இந்த இதுக்கும் பயன்படுத்துறது உண்டு. அதே நேரத்தில் இதை குரான் இதை சொல்லுகிறது. குரானுடைய கொள்கை அதுதானே நீ பார்க்கணுமா இல்லையா? குரான் எத்தனை இடத்துல மனைவி இல்லைன்னு சொல்லுது, மத்தகத சாஹிபத்தன் வல அவனுக்கு மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லுதா இல்லையா? மனைவி இல்லைன்னு தெளிவாக சொல்லிவிட்டு இதை சொன்னால் அப்போ ஒப்புக்கொள்றதுக்கு வேற அர்த்தம் தானே. மனைவி கிடையாதுன்னு சொல்லாமல் சொல்லியிருந்தா என்ன செய்யலாம், ஓ இது மனைவிங்கிற அர்த்தம் தருதுன்ட்டு ஒரு இது வச்சுக்கிடலாம். குரான் என்ன சொல்லுது, மனைவி அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லுது. மனைவி கிடையாதுன்னு சொன்ன பிறகு ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், காணிக்கையாக கொண்டு வந்து இறை பணிக்கு அந்த அம்மாவை என்ன செய்யறது கொடுத்ததை எல்லாம் நினைஞ்சிட்டான், ஒப்புக்கொண்டான். இந்த தக்கப்பலகா துவாவு கூட தக்கப்பல வருது, தக்கப்பல் மின்னா, இறைவா நீ ஒப்புக்கொள்வாயாகன்னு. அப்போ துவா பொண்டாட்டின்னு அர்த்தமா? அப்போ அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் துவா செஞ்சாங்கன்னு வருது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான தக்கப்பலன்னா என்ன செய்யறது, ஒரு கடவுளுக்காக செய்கிற ஒரு பணியை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரித்துக் கொள்வது. துவாவை கூட அல்லாஹ் கபூல் செய்வான், பொண்டாட்டியை மட்டும் தான் கபூல் செய்யணும். அல்லாஹ் துவாவை உங்கள் துவா அல்லாஹ் கபூல் செய்வானாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? கபூல் என்றால் ஒப்புக்கொள்வது. அது மனைவியாக ஒருத்தன் ஒப்புக்கொள்வதற்கும் சொல்லப்படும், மனிதனுக்கு சொல்லப்பட்டால். கடவுளுக்கு சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம், நம்ம செய்கிற பணியை அங்கீகரித்து கொண்டான், நமக்கு வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான், இந்த ஒரு அர்த்தம் தான் வரும். அப்படிங்கிறத விளங்கினால் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க, இதை முத்துசாபிங்கிறது. முத்துசாபின்னா விளங்குதா? கப்பலகா ரப்புகாங்கிறத வந்து நேரடி அர்த்தம் செஞ்சால் அது என்னவாயிரும், குழப்பி விட்டுரு, இந்த அர்த்தமும் வரும். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு முன்பின்லாம் பார்த்து செஞ்சால் அறிவாளிகள் என்ன விளங்கிடுவாங்க, இது வந்து அந்த பணியை ஏற்றுக்கொண்டான், அந்த அம்மாவை வந்து பள்ளிவாசல் பணிக்காக வேண்டி எல்லாம் நினைஞ்சுதான் ஒப்புக்கொண்டு விட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அதில் வந்துடும். ஆனால் ஒரு குழப்பம் செய்கிறதுக்காக வேண்டிய நுழைஞ்சான்னு வைங்க, அது இப்திகால் ஃபித்னத்திங்கிறான்ல, ஃபித்னா செய்கிறதுக்காக வேண்டிய நுழைஞ்சான்னு சொன்னால், குழப்பம் செய்கிறதுக்காக வேண்டிய வந்தான்னு சொன்னால் இந்த முத்தசாபி அவனுக்கு கை கொடுக்கும். கெட்ட எண்ணம் உள்ளவன் கெட்ட அர்த்தத்துக்கு என்ன செய்வான், மாற்றிக்கிடுவான். நல்ல எண்ணம் உள்ளவன் கரெக்டாக என்ன செய்வான்,
புரிஞ்சுக்கிடுவான். அப்படி குர்ஆன்ல இருக்க தானே செய்யுது. அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து அகீமு ஸலாத்தங்கிறது வைத்து வேற மாதிரிலாம் திசை திருப்ப இயலாது. அகீமு ஸலாத்தனா தொழுகை நிலைநாட்டுங்கள், என்ன திருப்பம், என்ன திருப்புறது ஒன்றும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா இதில் என்ன இப்படி திருப்புறது? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் அர்த்தம், வேற ஒன்றுலாம் அதில் கிடையாது. அர் ரஹ்மான் இர் ரஹீம்னு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன்னா இதில் என்னத்தை போட்டு திருப்புறதுக்குறேன்? ஒரு திருப்புறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவத்த கப்பலகா ரப்புகாண்டா என்ன செய்யலாம்? இதை திருப்பலாம். ஈசா நபியை ரூஹுண்டா என்ன செய்யறது? அது நம்ம அதை திருப்ப முடியும். இது மாதிரியான ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொன்னா இதை வச்சு என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். அப்போ இந்த மாதிரியான இரு கருத்து தரக்கூடியதாக இருந்து சரியான கருத்துக்கு அறிவாளிகள் சென்று விடுவார்கள், கெட்ட கருத்துக்கு கெட்டவன் போயிடுவான். ஒன்று அறிவாளியாகவும் இருக்கணும், அவன் நோக்கத்தில் நல்ல குழப்பம் செய்யாதவனாகவும் இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இப்திகால் ஃபித்னா தேடாதவனாக இருக்க வேண்டும், இல்முல ராசிகுன்னு நல்ல திறமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கல்விமான்களாகவும் இருந்து குழப்பம் செய்கிற நோக்கமும் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த வசனம் சொல்வது என்னன்னு கரெக்டாக விளங்கிக்கணும். அப்படி இல்லாதவனை பார்த்தான்னு சொன்னால் அறிவு குறைஞ்சிருந்தாலும் உன்னோட கொண்டு வழங்கி விடுவான். அறிவு நிறைய இருக்குது, உள்ளுக்கு பூரா விஷம் இருக்குது, அவன் தப்ப வழங்குவான். அறிவு இருந்தால் கூட என்ன செய்ய, விஷம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வளைக்குவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போயிடுவாங்கிறது இப்போ விளங்குறது. இப்போ நீங்கள் அர்த்தம் செஞ்சு பாருங்க. ஹுவல்லதி அவன்தான், அன்சல் அலைக்கல் கிதாப் உன் மீது வேதத்தை அருளினான், மின்ஹு ஆயாத்துன் முஹக்கமாத்துன் அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் இருக்கின்றன, ஹுன்ன உம்முல் கிதாப் அதுதான் இந்த வேதத்தினுடைய தாயாக இருக்கிறது. இந்த வேதத்துக்கு தாய் எது? அம்மா, தாய்ங்கிற அந்தஸ்தில் அது உள்ளது. உஹரும் முத்தசாபிகாத் மற்றொரு வகை முத்தசாபிகாத் இரு பொருள் தரக்கூடியவை. முத்தசாபிகாத் அர்த்தம் இரு கருத்து தரக்கூடியவை. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ, நல்லா கவனிக்கணும், வழிகேடு உள்ளத்தில் இருந்தால் அவனுக்கு விளங்காது முத்தசாபிக. இது அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ ஃபயத்தபியூன மா தஷாபஹ மின்ஹு அதில் முத்தசாபிகாக இருக்குமே அதை பின்பற்றுகிறார்கள். எந்த நோக்கத்தில் பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் பின்பற்றலாம். இப்திகா அல் ஃபித்னத்தி ஃபித்னா செய்ய நாடி, குழப்பம் செய்ய நாடி என்ன செய்கிறாங்க? பின்பற்றுறாங்க. நம்மளும் பின்பற்ற தான் செய்கிறோம். அந்த வசனத்தை பின்பற்றுறோம். கப்பலகா ரப்புகா நம்மளும் பின்பற்றுறோம். நம்ம கரெக்டாக பின்பற்றுகிறோம். ஃபித்னாவை நாடி என்ன செய்யலாம்? நம்ம பின்பற்றவில்லை. ஃபித்னாவை தேடி என்ன செய்வாங்க? அதை போய் வேற ஒரு அர்த்தம் கொடுத்து கொண்டு பின்பற்றுவார்கள். ஒபத்திகா தவீலிஹி அதற்கு ஏற்றவாறு விளக்கத்தை தேடி ஃபித்னாவை நாடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கத்தை தேடி பின்பற்றுவார்கள். இது ஒன்னாச்சா? ஒமா யஅலமு தவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்மி அப்படி முடிக்கணும். அதனுடைய விளக்கத்தை அல்லாஹுவையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர உம்மு தான் போடணும். கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். இதோட முடிச்சிடறோம். அதுக்கடுத்து என்ன? யகூலூன இவர்கள் சொல்கிறார்கள். யார் சொல்லுவாங்க? கல்வியில் உறுதி மிக்கவர்கள் சொல்வார்கள். ஆமன்னா பிஹி இதை நாங்கள் நம்புகிறோம். குல்லும் மின் இந்தி ரப்பினா எல்லாமே எங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான் என்று நம்புகிறோம் என்று சொல்வார்கள். ஒமா யذكر இல்லா உலுல் அல்பாப் அறிவுடையோரை தவிர யாரும் சிந்தித்து பார்ப்பது கிடையாதுன்னு இந்த வசனம் முடிகிறது. அப்போ இதுதான் நம்ம செஞ்சிருக்கிற அர்த்தம். இது மாதிரி நிறைய முன்னாடியும் தப்சீர்களை செஞ்சுருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம மட்டும்தான் இதை ஃபஸ்ட்டு முதல்ல செய்கிறோன்னு சொல்வார்கள். அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த முத்தசாபி விஷயம் வந்ததுனால ரிட்டனில் உங்களுக்கு எழுத்து மூலமாக தேவைப்படுங்கிறதுக்காக நெட்டில் இன்றைக்கி போட்டு விட்ருக்குப்பா. இன்றைக்கி பார்த்தா என்ன செய்யலாம்? நீங்கள் முத்தசாபி ஒரு ஆய்வுங்கிற ஒரு ஆர்டிக்கலும் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் பேஜில் நீங்கள் போட்டு விட்ருக்குறோம். அதை ஒரு பிரிண்ட் விட்டு என்ன செய்யலாம்? நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எப்படிலாம் தவறாக இருக்கிறது, நம்ம சொல்கிற அர்த்தம் தான் கரெக்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். நெட்டு பார்க்குறவங்க நினைக்கிறங்க அதில் போய் பார்த்துக்கிறங்க. ஒரு பிரிண்ட் விட்டு கூட எடுத்து என்ன செய்யுங்க, வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து கூட வச்சுக்கிடலாம். இது ஒன்றாச்சா? இதில் அவங்க சொல்லக்கூடியதில் ஒன்று தான். முத்தசாபி சொல்லக்கூடியவங்க அலிஃபிலாமீம் வருதுல்ல, இந்த அலிஃபிலாமீம் காஃபா யாயின் சாது கேட்கும் பொழுது இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய மாட்டோம்? நம்மளும் தெரியாது தானே சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா தெரியாதுமோ. அப்போ யாருக்கும் தெரியாது இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒன்று தான் சொல்லுவாங்க. முத்தசாபிக்கு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க? முத்தசாபிக்குன்னா என்னன்னு கேட்டால் இந்த அலிஃபிலாமீம், இந்த மாதிரி அலிஃபிலாமீம் ரா நூன் காஃப், இந்த மாதிரி யாசீன் சாது, இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களுடைய அந்த எழுத்துக்களை காட்டி
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒன்று தான் அவர்கள் கேட்குற கேள்வியில் என்ன இருக்குது, அந்த ஒரு சரி மாதிரி தெரியக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன கேட்கணும்னா, அப்போ இதான் முத்தசாபியா, இதை தவிர எல்லாம் மூக்கம்னு ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். அப்போ இதைத்தான் சொன்னான்னு சொன்னால் இது மட்டும்தான் முத்தசாபிகி உங்கள் கருத்துப்படி, பாக்கி எல்லாம் மூக்கம்னு ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். இல்லை ஒத்துக்கிற மாட்டான், இது மட்டும்தான் முத்தசாபின்னு சொல்லவே மாட்டான். என்ன செய்ய மாட்டான், அது நிறைய இருக்குது, முத்தசாபி இருக்குது, எது அதில் நிறைய இருக்குது, இப்படி தான் சொல்லுவானே தவிர இது மட்டும்தான் முத்தசாபின்னு என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். சரி, முத்தசாபின்னா அது எப்படி இருக்குன்னு இந்த வசனத்தில் உங்களுக்கு விளங்குறது. என்ன விளங்குகிறது, ரெண்டு அர்த்தம் தர்றது மட்டும் இல்லை, அதை ஒருத்தன் நினைச்சா சரியாகவும் வழங்கலாம், ஒருத்தன் நினைச்சா தப்பாகவும் வழங்கலாம். ரெண்டு அம்சம் இருக்கணும். அலிஃபுலாமீம்ல தவற விளங்கி என்ன 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 செஞ்சிருவேன்னு கேட்கணும். அலிஃபுலாமீமுக்கு என்ன செய்யணும், நான் ஒரு அர்த்தம் செய்யறேன், நீ ஒரு அர்த்தம் செஞ்சு இந்த அர்த்தம் ஷிர்க்குக்கு உதவுது, இந்த அர்த்தம் தௌஹீதுக்கு உதவுன்னு சொல்லு. உண்மை இல்லையப்பா, முத்தசாபிகள் எப்படி சேர்ப்பது, முத்தசாபி இதான்னு சொன்னால் முத்தசாபிக்கு என்னவா இருக்கணும், இப்திகால் ஃபித்னத்தை அதை பின்பற்றுவார்கள் இருக்கிறது. அலிஃபுலாமீமை யார் பின்பற்றினா, நீ முத்தசாபிங்கிறீங்களப்பா, இது வரைக்கும் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் 14 நூற்றாண்டா அலிஃபுலாமீம் என்பதை வைத்து பின்பற்றி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து நாசமாக போனவன் எத்தனை பேர் சொல்லு. எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் போயிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்யறான், அலிஃபுலாமீம்னா இதன் கருத்தை அல்லாவே அறிந்தவன், இப்படி தான் எல்லாரும் போடுறாங்களே தவிர யாரும் இந்த அலிஃபுலாமீம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருந்து ரெண்டு அர்த்தம் முதல் இருக்கணுமா இல்லையா. அலிஃபுலாமீமுக்கு உள்ள ரெண்டு அர்த்தம் எது, அது இருந்தால் தானே ஒரு அர்த்தம் தப்பு ஒரு அர்த்தம் ரைட்டுன்னு நீ முடிவுக்கு வரலாம். அதுக்கு தான் அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்கள அப்படின்னு கேட்கும் பொழுது இது அல்ல முத்தசாபின்னு வழங்குது. காபுஹா யா இன்சாதுன்னு சொல்லி யாரையும் நீ வழிகெடுக்க இயலாது. ஆனால் கப்பலஹா ரப்புஹாவை சொல்லி என்ன செய்யலாம், வழிகெடுக்கலாம். ரசூல்லா 100ஆக இருந்தார்கள்ங்கிறத சொல்லி நினைத்தால் நேர் வழிக்கும் கொண்டு வரலாம், நினைத்தால் வழிகேட்டுக்கு அந்த வசனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அலிஃபுலாமீமை சொல்லி எப்படி என்னத்தை அது நேர் வழிக்கு நீங்கள் சொல்ல இயலாது, வழிகேட்டுக்கும் சொல்ல இயலாது அப்படிங்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்ல அது ஒரு விஷயம். இது அல்ல முத்தசாபி. அர்த்தம் தெரியாததுக்கு பேர் முத்தசாபி அல்ல, இரு அர்த்தம் வந்தா தான் முத்தசாபி. முத்தசாபின்னு இதை சொல்லாத முதல்ல, இது என்னன்னு ரெண்டாவது பார்ப்போம். முத்தசாபின்னு சொல்லாத என்ன அம்சம் இருக்கானே, ரெண்டு அர்த்தம் இருக்கானு, ஒரு அர்த்தத்தை கெட்டவன் எடுத்துக்கிறேன்னு ஒரு அர்த்தத்தை நல்லவன் எடுத்துக்கிறேன்னு, அதுதான் முத்தசாபிகி. அப்போ இதில் ரெண்டு அர்த்தத்தை நீ எனக்கு காட்டு, நல்ல அர்த்தத்தையும் காட்டு கெட்ட அர்த்தத்தையும் காட்டிட்டு முத்தசாபின்னு சொல்லு. அப்போ அர்த்தமே சொல்லப்பட முடியாதுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, முத்தசாபின்னு சொல்லக்கூடாதுன்னா அதோட முத்தசாபி பிரச்சனை ஓஞ்சி போயிடும். அப்போ அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த அலிஃபுலாமீமுக்கு நம்ம ஒரு அர்த்தம் அது என்னத்துக்கெல்லாம் சொன்னோம் அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம விளங்கிக்கிறேன்னு, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சொல்லுக்கு தான் அர்த்தம் இருக்கும், எழுத்துக்கு அர்த்தம் இருக்குமா. எந்த மொழியாக இருந்தாலும் எழுத்துக்கு எழுத்து தான் அர்த்தம். சொல்லுடா என்ன அர்த்தம், பல எழுத்துக்களுடைய கோர்வை சொல்லு. எழுத்துனா என்ன, காணா மானா தானா சானா, இதுக்கு பேர் எழுத்து. மானா மானா நீனா இது வந்து எழுத்து. மனிதன் போட்டால் சொல்லு, மனிதன் என்று போட்டால் சொல்லு, மானாண்டு போட்டால் எழுத்து. எழுத்துக்கு என்ன அர்த்தம், மானாண்டா என்ன அர்த்தம், மானாண்ட மானதான். எந்த பாஷையில் போய் சொன்னாலும் மானாண்டா என்ன அர்த்தம் என்ன சொல்லுவீங்க, மானாண்ட மானா, மானாங்கிற மா என்ற எழுத்து, அவ்வளோதானே. தானாடா என்ன தானா தான். அப்போ தானாக்கு தானா தான் அர்த்தமே தவிர அலிஃப்னா அலிஃபு தான், லாம்னா லாமு தான். நீ அர்த்தம் விளங்குறது தான், அது ஏன் சொன்னான்னு தான் விளங்கலையே தவிர நமக்கு அந்த விளங்காம இருக்கு. அலிஃப் அலிஃப் லாம் மீம்னா அர்த்தம், அலிஃப் என்றால் அலிஃபுங்கிற எழுத்து, லாம்னா லாம்ங்கிற எழுத்து. சொன்னது விளங்கிச்சா இல்லையா. அல்லாஹ் வந்து அலமேன் இப்படி கோத்து வாக்கியமா சொன்னா தான் அதுக்கு அர்த்தம் செய்ய முடியும். எழுத்தா சொன்னா காணா தானா மானாங்கிற நீங்க என்ன விளங்கிருவீங்க, 3 எழுத்து சொல்லி இருக்கிறாரு. காணாண்டு ஒரு எழுத்து சொன்னாரு, மானாண்டு ஒரு எழுத்து சொன்னாரு, தானாண்டு ஒரு எழுத்து சொன்னார், அது விளங்கிருச்சுல. ஏன் இப்படி சொன்னாரு உங்களுக்கு விளங்கல, என்ன விளங்கல, ஏன் இப்படி காணா தானா மானாங்கிறார், அதுதான் விளங்கலையே தவிர காணா தானா மானாக்கு அர்த்தம் விளங்குதா இல்லையா. அலிஃபுலாமீம்டா அதனுடைய அர்த்தம் என்ன, அலிஃபுலாமீம் தான் அர்த்தம். அலிஃபுன்னா அலிஃபுன்னு அர்த்தம், லாம்னா ஆ ஈ ஊண்டா தான் வார்த்தையில் கோர்த்தா, அந்த கோர்த்தா ஆ ஈ ஊண்டு வந்துடும். அலிஃப்னு சொன்னால் அது என்ன இல்லை, அது நம்ம உச்சரிக்கலை, எழுத்துக்கு பேரை தான் சொல்கிறோம். அப்போ அலிஃப் லாம் மீம், அலிஃப் என்ற எழுத்து, லாம் என்ற எழுத்து, மீம் என்ற எழுத்து, இதுதான் அர்த்தம். அது மாதிரி யா சீன், யாண்டா யா, ஏன்று நம்ம சொல்கிறோம், ஏ கிடையாது, யா தான் அந்த எழுத்துக்கு பேர். ஏ சொல்கிறோம்ல, ஏ அலிபேல ஏன்று சொல்லி எழுத்து பேர் கிடையாது, யா தான் எழுத்துடைய பேர். யா சீன்டான்னு அர்த்தம், யாங்கிற ஒரு எழுத்து, சீன்கிற ஒரு எழுத்து. இதுக்கு என்ன யாருக்கு அர்த்தம் வழங்கல, அர்த்தம் வழங்குத ஏன் சொன்னான்னு தான் வழங்கல, எது வழங்கல,
ஏன் இதை அதன்னு சொல்லு, இதனுடைய நோக்கம் இதை ஏன் அல்லாஹ் சொன்னான்னு விளங்கலன்னு சொல்லணுமே தவிர அது சொல்லுக்கு அர்த்தம் விளங்காமையா இருக்கிறோம். சொல்லுக்கு அர்த்தம் விளங்குது. அலிஃபுக்கு அலிஃபுன்னு இல்லாத பாஷையை சொல்லிடவும் இல்லை, யாருக்கும் தெரியாத ஒரு கோர்த்து சொல்லவும் இல்லை. 3 எழுத்து சொல்லியிருக்கிறோம். அலிஃப் லாம் மீம் ராண்டா 4 எழுத்து சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். அலிஃபுங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், லாம்ங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், மீம்ங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், ராங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், சாதுங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், காஃப்ங்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான், நூன்கிற எழுத்தை சொல்லியிருக்கிறான். இப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர அர்த்தமே இல்லை. எப்படி ஆகும்? அப்போ இது அர்த்தம் இல்லைன்னு சொன்னார்கள்னா என்னது? அல்லாஹ் என்ன சொன்னானோ அது விளங்கத்தான் செய்கிறது. அவன் சொல்லாது விளங்கவில்லை. என்ன விளங்கலை? அவன் சொல்லாது தான் விளங்கலை. இதுவரை சொன்னது எங்கே விளங்காமல் இருக்குது? அலிஃபு தான் சொல்லிட்டு அவன் அல்லாஹ் சொன்னது அலிஃபுன்னு தானே சொல்லியிருக்கிறான். அலிஃபுன்னு அலிஃபுன்னு விளங்குதில்ல, லாமுன்னா லாமுன்னு விளங்குதில்ல. அப்போ அல்லாஹ் சொன்னது யாருக்கும் விளங்காமல் இருக்கல. அவன் சொல்லாதது என்ன செய்யலை? சிலருக்கு விளங்கலை, சிலருக்கு விளங்குகிறது. சிந்திச்சு பார்க்குறவங்களுக்கு விளங்குகிறது. நம்ம என்ன செஞ்சு பார்க்குறோம்? இந்த அலிஃபு லாமு மீமு இப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு மக்காவில் எதிரிகள் இருந்தான். இது ஒரு நடைமுறையில் இல்லாத சும்மா திடீர்னு காணாமானா தானே நான் சொன்னேன். லூசுமிங்களா இல்லையா? உங்கள் சபையில் பேசிகிட்டு இருக்கும்போதே சாணாப்பானா தீனாங்கிறேன். ஏன் நல்லா தானே இருந்தான்ருவீங்க. அப்போ சாணாப்பானா தீனான்னு நான் அப்படி சொன்னேன்னு என்ன செய்வீங்க? இது ஒரு வித்தியாசமாக இருக்கனால நினைப்பீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஃபு லாம் மீம்னாங்கன்னு வைங்க, இது ஒரு வித்தியாசமாக தான் அந்த மக்களுக்கு இருந்திருக்கு. இருந்தால் நினைஞ்சிருப்பாங்க, பாடுற உளர்றது பாடுறான்னு இருப்பாங்களா? உத்தரம் சொல்ல காணாம். அப்போ ஒருத்தருமே இதை பற்றி எவன் ஆட்சேபணம் பண்ணலை. அலிஃப் லாம் மீம்னு சொல்லும் போதும், அலிஃப் லாம் மீம் ரான்னு சொல்லும் பொழுதும், காபுகா யா இன்சாதுன்னு சொல்லிட்டு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே ஒன்றும் சொல்லலை. யாரும் ஒன்றும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சமூகத்தில் இது ஒரு பழக்கத்தில் இருந்துச்சு. இல்லாட்டி விட்டுருக்க மாட்டான். அழகான சான்ஸ் இது, அழகான சான்ஸ். குர்ஆனை விமர்சிப்பதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய தரத்தை குறைத்து காட்டுவதற்கு இது அழகாக பயன்படுத்தியிருப்பான். அப்போ அந்த காலத்தில் ஒரு நடைமுறையில் இருந்ததுனால தான் அலிஃப் லாம் மீம்னு என்ன செய்யலை, அவன் அப்ஜெக்ஷன் பண்ணலை. எதுக்காக இதை சொல்லப்படுது? உயர்ந்த தரத்தில் இதை சொல்லும் பொழுது உனக்கு தெரிஞ்ச அலிஃபு, உனக்கு தெரிஞ்ச லாமு, உனக்கு தெரிஞ்ச மீமு, இது மாதிரி எழுத்த வச்சு தான்டா இது தயாரிக்கப்பட்டிருக்கு. நீ வேண்டாம் சீடா பார்ப்போம். வேறு பாஷையிலேருந்து கொண்டு வரல. உனக்கு தெரிஞ்ச ரே, உனக்கு தெரிஞ்ச சாது, உனக்கு தெரிஞ்ச நூனு, உனக்கு தெரிஞ்ச காஃபு, அதை வச்சு தான் நினைஞ்சிருக்கு இந்த குர்ஆனு துவக்கப்பட்டிருக்கிறது. இது காட்டுறதுக்காக வேண்டி சூறாவின் துவக்கத்தில் இப்படி போடுவாங்க. ஒரு வாக்கியத்தின் துவக்கத்தில் போடுவாங்க. அது ஒரு நடைமுறையில் இருந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்? அவன் சும்மா இருந்தது ஆதாரம். இது தனியாக ஆதாரம் கேட்ட வேண்டியதில்லை. அவன் எதிர்க்காமல் இருந்தான்ல, கேலி செய்யாமல் இருந்தான்ல. இப்போ நான் சாணா பணத்தினா கேலி செய்வீங்கல்ல, நீங்கள் கேலி செய்யலைன்னு என்ன அர்த்தம்? இங்கே பழக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லார்ட்டையும் பழக்கத்தில் இருந்திருந்தால் தவிர இது இப்படி சும்மா சொல்லியிருக்க முடியாது. ஒன்று சஹாபாக்களாச்சும் விளக்கம் கேட்டிருக்கணும். ஒரு சஹாபியாச்சு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன அலிஃப் லாம் மீம்ங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கேட்டு தெரியல. சஹாபாக்களும் விளக்கம் கேட்கவில்லை, காஃபிர்கள் என்ன செய்யலை, விளக்கம் கேட்கவில்லை. இந்த அலிஃப் லாம் மீம் நம்ம குறிப்பு எழுதியிருப்போம். 2வது குறிப்பை நீங்கள் படித்து பாருங்கள், நல்ல விவரங்கள் கிடைக்கும். இதான் இது முத்தசாபி கிடையாது. இந்த அலிஃப் லாம் மீம் முத்தசாபிங்கிறான்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, வேணா உனக்கு தெரியாமல் நோக்கம் தெரியலன்னு சொல்லி. முத்தசாபிக்கு இது கிடையாது. 2 அர்த்தம் குழப்பனா தான் என்னது முத்தசாபிக்கு. இல்லை 2 அர்த்தம்லாம் இல்லை, ஒரே அர்த்தம் தான். அலிஃபுக்கு அலிஃபுன்னு தான் அர்த்தம், அலிஃபுக்கு நூன் அர்த்தம் கிடையாது. அலிஃபுக்கு அலிஃபு, லாமுக்கு லாமு, மீமுக்கு மீம் தான். ஒரு அர்த்தம் தான் தருது. ஒரு அர்த்தம் தரக்கூடியதப்போ என்ன செய்யறான்? அது முத்தசாபிங்கிறான். அலிஃப் லாமி முஹுக்கம் தான். அது அலிஃப் லாம் என்னது? முஹுக்கம் தான். 2 அர்த்தம் தரவே தராது. இந்த கப்பலஹா ரப்புஹா கபூலின் ஹசனின்ங்கிறது தான் முத்தசாபின்னு சொல்லலாமே தவிர அலிஃப் லாம் மீம் என்ன செய்யக்கூடாது? முத்தசாபின்னு சொல்லக்கூடாது. இது சம்பந்தமான அடுத்து மிச்சம் தான் நாளைக்கு பார்ப்போம்.